வரமே உனை தேற்ற நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை தேற்ற நான் சிரமே தாழ்பணிந்தேன். இன்றைய திருப்பலியானது ஆண்டனி இவருடைய ஆண்மன தெளிப்பாற்றி அடையவும், லாசர் டி குரூஸ் இவருடைய ஆண்மன தெளிப்பாற்றி அடையவும், திரு சுரேஷ் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், கொம்மாரெட்டி ஜோஜி ரெட்டி இவர்களுடைய ஆன்மா தெளிப்பாற்றி அடையவும் மற்றும் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆண் மக்களை தெளிப்பாற்றி அடையவும், மேலும் ஜே ஆலிஸ்மெரி அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆர் மரிய ஜோசப் ரோஸ்மேரி அவர்களுடைய 29வது திருமண ஆண்டு நாளில் இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி கூறி நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான முறைகளை ஜெபிப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க தர்மை சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது, நமக்கு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நமக்கு கவலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுப்பார். அவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். நோய் நொடியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தியை அவர் நமக்கு கொடுப்பார். எனவே கடவுளுடைய அந்த ஆசிரியை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும். ஓம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 32 முதல் 33, மேலும் 37 மற்றும் 40 முதல் 50 முடிய. அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அந்த கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையின் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல்லன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல்லன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ. அலராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். அலராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்றும் முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண்முன்னே கொண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 1-6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றான். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் உள்ள ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கிறிஸ்டோபர் என்ற மகன் இருந்தான். அந்த தாய் கிறிஸ்டோபரிடம், நாம் இருவரும் ஒரு நாள் தாத்தா வீட்டிற்கு சென்று வருவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதற்கு கிறிஸ்டோபர், முன்புதான் நான் சிறுவனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் பெரியவனாகிவிட்டேன். முன்பு சிறுவனாக இருந்த பொழுது நான் தனியாக செல்ல முடியாது, எனவே நீங்கள் என்னோடு வந்தீர்கள். இப்பொழுதுதான் நான் பெரியவனாகிவிட்டேனே, நான் தனியாக சென்று வந்து விடுகிறேன் என்று அடம்பிடித்தான். உடனே அவருடைய தாயும் தந்தையும், சரி நீ போகலாம், ஆனால் பத்திரமாக சென்று வா என்று சொல்லி அவனை ட்ரெயினில் ஏற்றிவிட்டார்கள். ட்ரெயின், அந்த வண்டி கிளம்புவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு கிறிஸ்டோபருடைய தந்தை அவனுடைய சட்டை பையிலே ஒரு காகிதத்தை திணித்து வைத்து, ஒருவேளை நீ செல்கின்ற பொழுது உனக்கு அச்சமாகவோ பயமாகவோ இருந்தால் நீ இதை பார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். சிறிது நேரத்திலே அந்த வண்டி ட்ரெயின் நகர ஆரம்பித்தது. கிறிஸ்டோபர் ஜன்னலுக்கு பக்கத்திலே அமர்ந்து பசுமையான வயல்கள், ஊர்கள், மரங்கள் என பார்த்து ரசித்து கொண்டே வந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் இருந்த பெட்டியை பார்த்தான். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்தவர்கள் 4-5 பேர், ஒரு குடும்பம் போல, நண்பர்கள் போல 4-5 பேர் தெரிந்தவர்கள் போல அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது இவன் தனிமையாக இருப்பதை உணர்கின்றான். அப்பொழுது அந்த வண்டி கிளம்புவதற்கு முன்பு தன்னுடைய தந்தை சட்டை பையிலே ஒரு காகிதத்தை வைத்தாரே, அப்பொழுது அவனுடைய தந்தை சொன்ன வார்த்தைகள் அவனுடைய மனதிற்கு வந்தது. உடனே அந்த காகிதத்தை விரித்து பார்த்தான். அதிலே, கிறிஸ்டோபர், தனிமையாக உணர்கின்றாயா? உனக்காக நான் கடைசி பெட்டியிலே அமர்ந்திருக்கின்றேன், கடைசி பெட்டியில்தான் நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே என்று எழுதப்பட்டிருந்தது, என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவன் உற்சாகமடைந்தான், தைரியமானான். அதுபோலதான் இன்றைய இந்த நிகழ்விலே பார்த்த இந்த சிறுவன் கிறிஸ்டோபருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக
அவனுடைய தந்தை அந்த ட்ரெயினிலே அமர்ந்திருந்தார். இயேசுவில் பேரன்புமிக்க எனதர்மை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி கூட நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு பல வல்ல செயல்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகனான இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததன் காரணத்தினால் அவர் பல வல்ல செயல்களை செய்கின்றார். இன்றைய நற்செய்தி கூட கை சூம்பியவரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு ஜெபத்தின் மூலம் தந்தையோடு பேசுவதையும் தந்தையோடு அவர் உறவாடுவதையும் நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஜெபத்தின் மூலம் கடவுளோடு தந்தையாகிய கடவுளோடு இணைந்திருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் இறைமகன் இயேசுவோடு இருந்தது காரணத்தினால் அவர் பல வல்ல செயல்களை செய்ய முடிந்தது. அவருடைய பணியிலே வெற்றியடைய முடிந்தது. அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் நாம் செய்கின்ற அந்த பணிகளிலே வெற்றியடைய முடியும். அவருடைய விருப்பத்திற்கேற்ப நற்செய்திக்கு சான்று பகர முடியும். எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு துன்பமோ துயரமோ நோயோ நொடியோ எது வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்கிறார், ஆண்டவர் காப்பாற்றுவார். எனவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க நாம் ஜெபிப்போம். எவ்வாறு அந்த நிகழ்விலே பார்த்த அந்த சிறுவன் தன்னுடைய தந்தை இருக்கிறார் என்று அதில் எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்தை பார்த்த பொழுது தைரியமானானோ, அதுபோல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறுவோம், தைரியமாக இருப்போம். நமக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பவராக, நம்மை தேற்றுபவராக, காப்பாற்றுபவராக, நோய் நொடியிலிருந்து குணமாக்குவவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு ஆண்டவருடைய அருளை பெற இந்த திருப்பலியை மன்றாடுவோம். ஆமேன். வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நடுவான நம்மளை ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம்முடைய தந்தை கேட்டதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனமாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நேரவு இருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று ஒளிய முறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநளினர் ஆகிய அனைவரோடு உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தரலாம். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, இவ்வுலகில் மக்கோந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்று உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, என் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன்.
நன்றியோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பில் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் வதங்கியே வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் வதங்கியே வீழ்ந்தாலும், அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாமும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை, நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.